ஐயா இந்த பணத்தை வாங்குங்க. இந்த பணத்தை வாங்கிங்க. இந்த கையை வைங்க. இல்ல வாங்கிங்க. முதல்ல பணத்தை வாங்க. ஐயா வாங்க வாங்க வாங்க. ஐயா இங்க 2 பேர் வயலுக்கு மத்தியில ஒரு புது வரப்பு இருக்குங்க. அந்த வரப்புக்கு மத்தியில வேலி கட்டி வச்சுக்கிட்டு தனக்கு தான் சொந்தம்னு பம்பு பண்றானுங்க. அதனால கோர்ட்டு மூலியமா நீங்க தான் தீர்த்து வைக்கணும். இந்தாங்க பணம். ஐயா எலி துளைக்குதுன்னு சொல்லி அவரு தாங்க அவ்வளவு பெரிய வரப்பை கொஞ்சம் கொஞ்சமா வெட்டிட்டாரு. அதுக்கப்புறம் தான் நான் வேலி கட்டி வச்சுட்டு கோர்ட்டுக்கு போவேன்னு சொன்னேன். டாய் நீ எந்த வக்கீல பார்க்க போறியோ அந்த வக்கீலே நான் மிடக்கிறேன் பாருன்னு சவாரி விட்டு பின்னாடி வந்திருக்காருங்க. பணத்தை பிடிங்க. பணத்தை முதல்ல வாங்க. உங்க 2 பேருக்கும் ஒரே ஊர் தானா? ஆமாங்க ஒரே ஊர் தானுங்க. அவரையும் கூட பிறந்த அண்ணன் தாங்க. ஒரே வயசுல பிறந்த அக்காளியும் தங்கச்சி தான் 2 பேரும் கட்டிக்கிட்டோம். ஐயா பணத்தை வாங்க. ஐயா இந்த பணத்தை வாங்கிங்க. வக்கீலுக்கு பணம் கொடுக்கறதுக்கு அண்ணன் தம்பி 2 பேரும் போட்டி போடுறீங்களே. அந்த வரப்பினுடைய நீள அகலம் என்ன? 55 அடி நீளம் 3 அடி அகலங்க. என்ன விலை மதிப்பு? 200 ரூபாய் மதிப்பு இருக்குங்க. ஐயா 200 ரூபாய் மதிக்கக்கூடிய ஒரு இடத்துக்காக 5000 10,000 செலவழித்து வந்திருக்கீங்களே. இது ரெண்டையும் ஒன்னா சேர்த்தா எவ்வளவு பெரிய நிலத்தை வாங்கலாம்? இப்படித்தான் காரணம் பொறாத காரியத்துக்காக போட்டி போட்டுக்கிட்டு கோர்ட்டுக்கு போறது, ஆயிரக்கணக்கில் செலவழிக்கிறது, கடைசியில தன் குடும்பத்தை பிச்சை எடுக்கிறதுக்கு தெருவில் நிறுத்தது. 1000 இருந்தாலும் அண்ணன் தம்பிங்கிற உறவு பாசம் இருந்தா உங்க 2 பேர் வயலுக்கு மத்தியில ஒரு வரப்பு இருக்குமா? இருக்கலாமா? ஆமாங்க ஐயா நீங்க சொல்றது நியாயம்தான். ஏதோ பெண்டாட்டி பேச்சு கேட்டதும் கொஞ்சம் சூடு வந்துடுச்சு. நான் இப்பவே போய் வேலையண்ணா வரப்பே எடுத்துடுறேன். அண்ணன் நாம இனிமே ஒற்றுமையா இருப்போம். ஆமா தம்பி நானும் அப்படித்தான். ஐயா நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும். இந்தாங்க இந்த பணத்தை வாங்கிக்கங்க. இதை கூட வச்சுக்கோங்க. ஐயா எனக்கு பணம் வேணாங்க. நீங்க 2 பேரும் ஒற்றுமையா இருப்பேன்னு சொன்னீங்களே எனக்கு அதுவே போதும். போனது உங்களுக்கு முதல் வேலை வரப்பே எடுக்கிறது. 2வது வேலை எங்க வீட்டு பொம்பளைங்க வாய்க்கு போட்டு போடுறது. குட். வணக்கங்க. வணக்கம் ஐயா. ஐயா நாங்க வரோம். வர தம்பி. பாத்தீங்களா சின்னவனுடைய அறிவை? அவனை பத்தி என்னென்னமோ சொன்னீங்களே. சரஸ்வதி கோபால் ஒரு மேதைன்னு எனக்கு இப்போ இல்ல எப்பவோ தெரியும். பாத்துட்டே வருங்காலத்துல ஒரு பெரிய ஜட்ஜ் ஆக போறான். சச் எ பிரில்லியன்ட் பாய். இல்ல எதுக்கு சாப்பிடும் போது அப்படி சொன்னீங்க? சாவித்ரி புத்திசாலிகளை உலகம்தான் புகழணும். அதை கேட்டு பெத்தவங்க பெருமை பண்ணுமே தவிர அவங்களும் சேர்ந்துக்கிட்டு புகழப்படாது. அது மட்டும் இல்ல பிள்ளைகளை எப்பவுமே தட்டிட்டே இருந்தாதான் அவங்க கெட்டு போகாம நல்லபடியா இருப்பாங்க. என்ன சொல்ற? போலீஸ் இன்ஸ்பெக்டர் அதோட பொறுப்புள்ள ஒரு தகப்பனார். உங்களுக்கு புரியாதது என்ன இருக்கு? என்ன சொன்ன? அது உலகம் சொல்ல வேண்டிய விஷயம். நீ சொன்ன எப்படி? ஆமா ஐயா வாழை தண்ணி ஏன் 2 தண்ணி வாஞ்சதுன்னா எல்லாம் சரியா போயிடும். ஆமா கரும்பு எப்படி இருக்கு? கரும்பு ரொம்ப பிரமாதமா இருக்குதுங்க. ஐயா பாத்துட்டு போறது. நீ சொன்னா போதும். ஏய் ஜாக்கிரதையா பாத்துக்க. எதுக்கு ஒரு இடம் நீங்க எல்லாம் சுத்தி பாத்து மரமா. ஏய் கண்ணு தெரிஞ்சால்தான் அடியோ அடின்னு மணி அடிச்சேன். நீ நகர்ந்தா தானே புல்லு கட்டையை தூக்கிட்டு ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு அப்படியே ரதம் மாதிரி அசைஞ்சா. என்ன ரதமா சொல்ற? உன்னை அதான் பண்ணி விடுறான். ஐயோ ஐயோ என் ஆட்டுக்குட்டி ஓடி போச்சு. உன்னாலதான் என் ஆட்டுக்குட்டி ஓடி போச்சு. இந்தாயா மரியாதையா ஆட்டுக்குட்டியை கொடுத்துட்டு போயிடு. இல்லைன்னா உன் சட்டையை கிழிச்சு விடுவேன். சைக்கிள் அந்த ஆள் ஓடுறதுக்குள்ள பழகிக்கோ. என்ன போக மாட்டேங்குது? அந்த ஆள் எப்படி ஓட்டிக்கிட்டு இருந்தாரு? அம்மா
என்ன சிரிக்கிற என்ன பார்த்து? என்ன இரு இரு இரு. புரியே உங்களுக்கு ஆமா இது என்ன கஞ்சி கலையமா தலையில் தூக்கிட்டு வர்றேன். பின்ன என்னையா செய்யுது? தள்ளி பார்த்தேன் போல, அதனால தலையில தூக்கி வச்சுக்கிட்டு வந்துட்டேன். தள்ளி பாத்தியா? எப்படி தள்ளன? இந்தா இத பிடிச்சுக்கோ. இப்படி. யோ என்னையா சும்மா சிரிச்சுக்கிட்டே இருக்கே? இப்படி செய்தா எப்படிமா சிரிக்காம இருக்கிறது? பிரேக்க பிடிச்சிட்டு தள்ளுறியா நகரமா? என்னது பிரேக்கா? அட கிராக்கு. திட்னா தமிழ்ல திட்டு, இங்கிலீஷ்ல திட்டாதே, எனக்கு கெட்ட கோவம் வரும். சரி சரி போட்டும். இந்தா தள்ளு. இந்த பாரு இந்த பிரேக். ஐயோ இந்த பாரு அந்த பிரேக்கை பிடிக்காத. இந்த கை இப்படி கையை தொடாதே. எப்படி இப்படி சொல்றதா எதாவது யோசனை பண்றேன். இரு இந்த கம்பி விட்டுட்டு இந்த விதமா தம்பி. சரி இப்படிதானே? இங்க கரெக்ட். தள்ளு தள்ளு. எப்படி 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 போதா? இந்த பக்கம். ஆமா நீங்க அடிக்கடி இந்த பக்கம் வர்றீங்களா? எனக்கு தோட்டம் இந்த பக்கம் இருக்கு. எங்க வயல் கூட பக்கத்துலதான் இருக்கு. நானும் தினம் வருவேன். என் பேர் கௌரி. உங்க பேரு? கோபால். நான் ஒரு வக்கீல். ஓஹோ. ஐயோ யாரோ வர்றாங்க. ஆமா இந்த சைக்கிள் உங்ககிட்ட தானே இருக்கும்? ஆமா ஏன்? சரி சரி இன்னும் இல்ல. மச்சான் முத்தையா மச்சான் வா எங்க பட்டாளத்துல இருந்து வந்த பிறகு வந்து ஒரு வாட்டி தலையை காமிச்சு போய் எட்டி பாக்குறேன். எங்க போயிருந்து? ஒண்ணுமில்ல மச்சான், மிலிட்டரி ஒர்க் ஷாப்ல வேலை பார்த்த அனுபவத்தை வச்சு இங்க புதுசா ஒரு பட்டறை ஆரம்பிச்சிருக்கிறேன். அதனால தான் அடிக்கடி இங்க வர முடியுது. அது இருக்கட்டும், ஏன் மச்சான் எல்லாம் நான் கேள்விப்பட்டேன். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருந்தீங்கன்னா அந்த முனியாண்டி பயிர துண்டு துண்டா வெட்டி போட்டுருப்பேன். எனக்கு இருக்கிற இது மாதிரி யாரையாவது செஞ்சுட்டியா? மச்சானே அடிச்சுட்டானேங்கிற வேகத்துல அப்படி சொல்லிட்டேன். அது இருக்கட்டும் மச்சான், நீ சொன்னபடி நானும் ஒரு ஆளாயிட்டேன். என் கையிலயும் 4 காசு இருக்கு. கனமா இருந்தா என்கிட்ட கொடுத்து வைக்கண்ட. அதுக்கு சொல்ல வரல மச்சான், எங்க கல்யாணத்தை முடிச்சுதேன்னு எங்க அக்கா சாகும் போது கௌரிய எனக்குத்தான் கட்டி வைக்கணும்னு உங்ககிட்ட சொன்னதை மறந்துட்டியா? செத்தவங்க சொன்னதை எப்பவும் மறக்க மாட்டேன். கௌரிய உனக்கு தான் கட்டி வைக்க போறேன்னு அதுக்குள்ள உடம்பு அலட்டு கேக்கடா. பற்றைய நல்லா கவனி. உட்காரு, காப்பிக்கு பார்த்துட்டு வர்றேன். ஓஹோ பட்டாளத்து மாமாவா? என்ன மாமா எப்போ நீங்க சௌக்கியமா இருக்கீங்களா? கொண்டாட்டி பிள்ளைகளோ? ஓஹோ இன்னும் கல்யாணம் ஆகலையா? இந்த ஊர்ல தானே? ஆமா கௌரி, நீயும் மச்சான் இருக்கிற வரைக்கும் நான் இந்த ஊரை விட்டு வேற எங்க போக போறேன்? அவன் எங்க போவான்? அவனா ஊரை சுத்திட்டு வந்து இருக்கிறாரு. பட்டாளத்து மச்சான் காபி தண்ணி இல்லடா. எப்பா மோர் சாப்பிடுற? மோர் எதுக்கு மச்சான், ஒரு நாள் உங்க வீட்டுல விருந்தே சாப்பிட்டுறேன். ஒரு நாள் விருந்து இருக்கட்டும், இது 2 நாள் மோர். நல்லா சுறுசுறுன்னு இருக்கும் வெயில் நேரத்துல. சாப்பிடு. பரவாயில்ல மச்சான். ஏன் மச்சான் நீ சும்மா தானே இருக்கிற? வாய அப்படியே நம்ம பட்டறைய பார்த்துட்டு வரலாம். கௌரி நீங்க வா. நான் வரல, இன்னொரு நாளைக்கு வரேன். அப்பா கூட்டிட்டு போ. சரி மச்சான் வா. நான் போய் பட்டறைய பார்த்துட்டு வரவா? போயிட்டு வாங்க, கிளாஸ் குடிச்சிட்டு போங்க. ஆமா பட்டறை ரோடு மேலேயே இருக்கா? ஆமா. நீ
இருக்குமா, கொஞ்சம் சோறு போடுங்கம்மா. இப்படி வாட்ட சாட்டமா இருக்கிற ஆளு எங்கேயா போய் வேலை செய்யக்கூடாது, பிச்சை கேட்க வந்திருக்கே. அம்மா நான் 2 கண்ணும் தெரியாதவம்மா. ஐயோ பாவம், நீ இனிமே எங்கேயும் போய் அழியாது. உனக்கு பசிச்சதுன்னா இங்க வா, நான் சாதத்தை கொடுக்கறேன். இங்கே இரு, இப்போ வர.